வணக்கம். இப்போ நம்ம போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம மணிப்பூரகம் சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோ நம்ம சுவாதிஷ்டானை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்குறதுன்னா போயிட்டு சேனலில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மணிப்பூரகம் சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களோட உடலில் வயிற்று பகுதியில் இந்த சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்தோட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த சக்கரம் குறிக்கிற நிறம் மஞ்சள் நிறத்தை குறிச்சிருக்குது. இதோட தத்துவம் பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. இதோட மந்திரம் பார்த்திங்கன்னா ரம். நீங்கள் ரம்னு சொல்கிறது ரம்னு சொல்கிறப்ப இந்த மணிப்பூரகம் சக்கரத்துக்கான அதிர்வலைகள் உருவாகும். அதனால தான் இந்த மந்திரம் ரம். இப்போ இந்த சக்கரம் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு இந்த மணிப்பூரகம் சக்கரம் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா அவருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், முடிவெடுக்க முடியாத அவங்களால எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பாங்க. யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை அப்படியே கேட்டு நடப்பாங்க. அது நல்லது கெட்டதுன்னெலாம் ஆராய மாட்டாங்க. என்ன நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அப்படியே அந்த செயலை செய்வாங்க. அது போக கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வரனாலேயே குடும்பத்திலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துலையும் சரி, பிரச்சனைகளை அவங்களுக்கு ஏற்படுத்திக்குவாங்க. மேலும் சோர்வு அதிகமாகும். இவங்க கோவப்படுறனாலேயே இவங்களுக்கு சோர்வுத்தன்மையும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் கோவப்படுறப்ப எல்லா ஆர்கான்ஸும் ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி லாஸ் ஆகும். லாஸ் ஆகி டக்குன்னு சோர்வு நிலைக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஏற்படும். அது போக உடல் உபாதைகள்னு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த பர்சனுக்கு வரும். செரிமான கோளாறு ஏற்படும். என்ன சாப்பிட்டாலும் ஒழுங்காக செரிக்காது. ஒழுங்காக மலம் கழிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்தால் தான் அந்த மனிதனோட உடல் உறுப்புகள் நல்லபடியாக ஒழுக்கமாக இயங்குகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மலம் கழிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு செரிமானமானால் தான் நீங்கள் மலம்ன்ற ஒரு விஷயமே அந்த ப்ராசஸே அங்கே நடக்கும். செரிமானம் ஆகாதப்போ எப்படி நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செரிமான கோளாறுகள் ஏற்படும், கேஸ் ட்ரபிள் ஏற்படும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், வயிற்று புண்கள் வரும், அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மணிப்பூரகம் சக்கரம் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா. இதே ஒரு பர்சனுக்கு இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை, முதல் எடுத்ததுமே தன்னம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக வரும். மன உறுதி, அப்புறம் அவங்களுக்கு தீர்மானம் எடுக்கிற ஒரு நல்ல திறன் வந்துடும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவங்களே சுய சிந்தனையினால், சுய அறிவுனால் இந்த செயல் நல்லதா கெட்டதான்னு ஆராய்ஞ்சு கரெக்டாக செய்யணும் அப்படின்றது சுய தீர்மானம் எடுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும். வலிமையாக இருப்பாங்க. உடல் அளவுலேயும் சரி, மன அளவுலேயும் சரி வலிமையாக இருப்பாங்க. உடல் சக்தி, உடலில் கரெக்டான பவர் இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒழுங்காக அவங்களுக்கு செரிமானம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கரெக்ட் அந்த நீங்கள் சாப்பிட்ட உணவு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ்லாம் கரெக்டாக ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்போ உங்களுக்கு உடலில் வலு ஏற்படும். உடல் சக்தி அதிகமாக இருக்கும். ஆர்வம், எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்து செய்வாங்க. அது போக எந்த ஒரு தீர்ப்புகளும் சரி நியாயமான தீர்ப்புகள் மட்டுமே எடுப்பாங்க. நல்லதுலேயும் சரி, கெட்டதுலேயும் சரி. நான் அந்த டைமிங்கில் அந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருந்தது அப்படின்னா நியாயமான தீர்வுகள் மட்டுமே எடுப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு அதிகரிக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு தலைமை பண்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த டைமிங்கில் அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும். ஒழுங்காக செரிமானமாகும். வயிற்றில் இருக்க புண்கள் கம்மியாயிரும். ஒழுங்காக செரிமானமாகும். அந்த மலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சரியாயிரும். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு சரியாகி உடலில் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. உடல் நார்மலான சூழல் இருக்கும், நார்மலான நிலையில் இருப்பாங்க. இதே இந்த சக்கரம் நம்மளை அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் கண்ட்ரோல் பண்ணுற அந்த பிளாக் பண்ணுற செயல் என்னென்னா, எல்லா விஷயத்துலையும் அதிகமாக பண்ணுவாங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது போக நான் தான், என்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வச்சு செய்வாங்க. அதனாலேயே அவங்க டக்குன்னு சோர்வடைஞ்சிருவாங்க, டக்குன்னு கோபமும் அடைஞ்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு சில ரூல்ஸை விதித்து அந்த ரூல்ஸ் படியே தனக்குன்னு ஒரு விதிமுறை விதித்து அந்த விதிமுறைப்படியே எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினப்பாங்க.
அந்த சக்கரத்துலேருந்து அடுத்த சக்கரத்துக்கு போகிறதுக்கு தடுக்கிற செயல்கள் இதெல்லாம். இந்த மாதிரி என்ன அலைகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நம்மளை அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் இந்த சக்கரம் நம்மளை பிளாக் பண்ணுது அப்படின்னு நீங்களாக கரெக்டாக அனலைஸ் பண்ணி இப்போ அடுத்த சக்கரத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை நீங்கள் தியானத்தில் மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களோட செயல்திறன்கள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். இந்த இதில் உடல் உபாதைகள்னு பார்த்திங்கன்னா வேகமாக எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிச்சிடும், அதிக பசித்தன்மை ஏற்படும், பின்பு உடல் சூடு அதிகரிக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு செரிச்சிடும். உடலில் வந்துட்டு வெப்பம் அதிகரிக்கும். உடலில் வெப்பம் அதிகரித்ததுனால ஒவ்வொரு ஆர்கான்ஸும் வந்துட்டு ஓவராக வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓவராக அந்த ஆர்கான் வந்துட்டு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அந்த உறுப்பு வந்துட்டு வேலை செய்யணும். அதுக்கு அதிகமாக அந்த உறுப்பு வேலை செஞ்சதுன்னா அதுக்கான தீமையை அந்த உறுப்பே தேடிக்கும். எந்த ஒரு உறுப்பு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ அந்த உறுப்பு அதுக்கான தீமையை அதுவே தேடிக்கும். சமநிலையில் எந்த உறுப்பு எல்லா உறுப்பும் வேலை செஞ்சால் மட்டும்தான் கரெக்டான எந்த ஒரு உடல் உபாதைகளும் இல்லாமல் சரியாக வந்துட்டு உங்களால் பயணிக்க முடியும். இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் அது பிளாக் பண்ணதுன்னு அர்த்தம். நீங்கள் தியானத்தில் இதை கரெக்டான வழியில் மேற்கொண்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சக்கரத்துலேருந்து நம்ம அடுத்த சக்கரமான அநாகதா சக்கரத்துக்கு எப்படி போகிறதுன்றதை சொல்கிறேன். அதே போன வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரியே தான். தியானம் பண்ணுங்கள், ஒரு தூய அறையில் உட்காந்துக்கங்க, வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணாதீங்க, காற்றோட்டமான நிலையில் இருக்கணும், ஃபேன் ஏசி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உடல் சூடு கரெக்டாக இருக்கும், சமநிலையில் வந்துட்டு இருக்கும். உடல் வந்துட்டு வெப்பமானால் மட்டும்தான் உங்களால் எப்போவுமே ஒவ்வொரு சக்கரங்களாக ட்ராவல் செஞ்சு போக முடியும். அதனால் உடல் சூடை வந்துட்டு எப்போவுமே கரெக்டான லெவலில் வைக்கணும். நீங்கள் இயற்கையான சூழ்நிலையில் பண்ணால் ரொம்ப சிறப்பு. இரவில் பண்ணுறவங்க அகல் விளக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வேறு லைட் எதுவும் போடாதீங்க. பின்பு நான் பகலில் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பகலில் ஓகே உங்களுக்கு சூரிய ஒளியே மேலானது, அப்போயும் லைட் போடாதீங்க, சூரிய ஒளியே போதும். இது போக இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக முதுகெலும்பு நேராக நிமிர்ந்த மாதிரி உட்காந்துட்டு நாடி சுற்றி பண்ணிக்கோங்க. 15 சுழற்சி நாடி சுற்றி செய்யணும். இடப்புறமாக இழுத்து வலப்புறமாக விட்டு, வலப்புறமாக இழுத்து இடப்புறமாக விட்டால் ஒரு சுற்று முடிந்தது. இந்த மாதிரி 15 சுற்று செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இப்போ உங்களோட நினைவில் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானத்துக்கான நிறம் வந்துட்டு உங்கள் நினைவில் எடுத்ததும் நீங்கள் தியானத்தில் உட்காந்து ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரத்தில் வந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த நிறம் வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறுறது மாதிரி நீங்கள் கற்பனை பாவனைகள் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த நிறம் வந்துட்டு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ என்னால் அந்த பாவனை பண்ண முடியல, மஞ்சள் நிறம் மாறுற மாதிரி பாவனை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நெருப்பு எரியறதை வந்துட்டு ஜுவாலையை வந்துட்டு கற்பனையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த நிறம் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிரும். மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆன 9 தினங்களில் உடல் உபாதைகள் எல்லாம் சரியாயிரும். சரியான லெவல்களில் வந்துட்டு உங்களோட உடல் உறுப்புகள் இயங்க ஆரம்பிக்கும். எல்லா செயல்களும் சரியாக செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த சக்கரத்துலேருந்து அடுத்த சக்கரத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சக்கரமான அநாகதாக்கு எப்படி போகணுன்றது அதோட நன்மை தீமைகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.